ஹலோ, பிரைஸ் லார்ட் டு எவ்ரிஒன். இந்த நல்ல நாளிலும் கூட உங்களோடு கூட ஒரு காரியத்தை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. இன்னைக்கு தேவ ஜனம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, என் ஜெபத்தை தேவன் கவனமாய் கவனிக்கணும், என் ஜெபத்துக்கு தேவன் பதில் தரணும். அதே வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் கவனமாக தான் கவனித்து கேட்டேன், ஆனால் அவங்க யதார்த்தம் பேசலை அப்படின்னு சொல்றாரு. யதார்த்தம் பேசுறது அப்படின்னா என்ன? பி கேஷுவல். இன்னைக்கு தேவ ஜனமானது தேவனிடத்தில் நெருங்குகிற முறையானது ஆக்டிங் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் வேதனையோடு கூட நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் யதார்த்தமாக பழகிறேன்னா, மனசில் ஒன்று வச்சுட்டு உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படின்றத தேவன் இந்த நாட்களில் சொல்கிறார். நான் கவனமாக தான்ப்பா அவருடைய ஜெபங்களை கேட்குறேன், ஆனால் அதில் யதார்த்தமே இல்லை, கேஷுவாலிட்டியே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ராமாட்டிக்காக ஸ்டோரி லைனாக எழுதி வச்சு அவங்க ஜெபிக்கிறது போல் நடக்கிறது போல் இருக்குதுப்பா. யதார்த்தம் பண்ண சொல்லி நான் ஆண்டவர் சொல்கிறேன். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், பி கேஷுவல் வித் யுவர் ப்ரேயர். ஜபத்தில் கேஷுவல் இருக்கட்டும். இருதயத்தில் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும் போது ஆசையே இல்லாத மாதிரி ஜபிக்கக்கூடாது. எனக்கு ஒரு R15 பைக் எடுக்கணும்னு ஆசையை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஆகுது தாங்கப்பா அப்படின்னு கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு வெஸ்பா வாங்கித்தாங்கன்னு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பெப்ளஸ் ஆகுது பரவாயில்லன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன், எதற்காக? தேவனிடத்தில் ஜபிக்கும் போது நீதியின்படியாய் யதார்த்தமாக ஜபிங்க. உள்ள ஒரு ஆசையை வச்சுட்டு வெளியே ஒரு ஆசையை வைக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தப்படி ஆக கடவுதாக. என்ன ஆகிருப்போது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தேவ சமூகத்தில் ஜபிக்க போகும்போது உங்களுடைய ஆசை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே ஆகிலும் என் சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படியாக ஆக கடவுதாகன்னு ஜபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.